அதாவது விஜய் கட்சி தாவேகா தமிழக வெற்றி கழகம் சார்பிலே விஜய் கட்சி களமிறங்குகிறது வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில். இந்த தேர்தலில் தங்களுக்கு இந்தந்த சின்னங்களை ஒதுக்க வேண்டும் என 3 சின்னங்களை விஜய் கட்சியினர் கோரியிருந்தனர். ஒன்று விசில் சின்னம், மற்றொன்று மோதிரம் சின்னம், மற்றொன்று ஆட்டோ ஆகிய 3 சின்னங்களை அவர்கள் ஒதுக்கீடு செய்து இதில் 3இல் ஏதேனும் ஒன்று எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி விண்ணப்பித்திருந்தனர். தற்போது தேர்தல் ஆணையத்திலே வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய சட்டமன்றத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு என்று சின்னங்களை ஒதுக்கீடு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்பதால் பொது சின்னமாக ஒரே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற வகையிலே தாவேகா சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு விஜயின் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விசில் சின்னம். தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே அந்த கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறதோ அந்த இடத்திலே விசிகாவின் சின்னமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மிக முக்கியமான தகவலாக இந்த 3 சின்னங்களை தான் அவர்கள் கேட்டிருந்தார்கள். விசில், ஆட்டோ, மோதிரம் ஆகிய 3இல் ஏதேனும் ஒன்று வேண்டும் என கேட்டிருந்தார்கள். விசில் சின்னம் ஏற்கனவே கேரளாவில் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததால் அந்த விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட சிக்கல் இருந்து வந்தது. ஆனால் தற்போது கேரளாவிலே விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டவர் அந்த சின்னம் தனக்கு வேண்டாம் என கூறியதால் தற்போது இந்த விசில் சின்னம் விஜய் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே விஜய் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிடப் போகின்ற சின்னம் விசில் சின்னம். விசில் பிகில் என்ற படத்திலே அவர் நடித்திருந்தார். அந்த வகையில விசில் சின்னம் வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தற்போது விசில் சின்னம் வெற்றி விசில் என்ற வகையிலே அவர்கள் கூறி ஏற்கனவே அது தொடர்பாக பல்வேறு கூட்டங்களில் விஜய் கட்சியினர் பேசியிருந்தனர். தற்போது அதற்கேற்ப விசில் சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்திற்கும் அவர்கள் டார்ச் லைட் சின்னம் ஏற்கனவே ஒதுக்கியிருந்தார்கள். அதே சின்னத்தை மீண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்த அடிப்படையிலே தற்போது அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னம் மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்காக அந்த சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைக்கு விஜய்க்கு விசில் சின்னம் என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்புச் செய்தி. என்றால் விஜயின் தாவேகா வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பெருத்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கட்சி தனிப்பெரும்பான்மையின் வெற்றி பெறுமா அல்லது ஏதேனும் ஒரு கட்சியுடைய வாக்குகளை பிரித்து இன்னொரு கட்சிக்கு உதவி செய்யுமா, அதாவது கிங் மேக்கராக இருப்பாரா அல்லது ஸ்பாயில் ஸ்போர்ட்டராக இருப்பாரா என்ற வகையிலே பல எதிர்பார்ப்புகள் விஜயின் கட்சியின் மீது இருக்கிறது. அவர்கள் அன்டெஸ்டட் வாட்டர் என்பது போல இன்னும் சோதனை செய்யப்படாத ஒரு கட்சியாக இருப்பதால் முதன்முறையாக களமிறங்குகிறார்கள். எனவே எப்படி இருக்க போகிறது விஜயின் கட்சி, விஜயின் செல்வாக்கு என்றால் ரசிகர்கள் அவருக்கு தொண்டர்களாக மாறி வாக்குகளாக மாறுமா என்ற பெரும் கேள்வி எழுந்துள்ள சூழ்நிலையில் விஜயின் கட்சிக்கு தற்போது விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கட்சியின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு அளித்த 3 சின்னங்களில் ஒன்றான விசில் சின்னத்தை தற்போது தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே விசில் சின்னம் என்பது ஏற்கனவே விஜயின் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சின்னம். பிகில் என்ற படமே விசில் என்பதை பிகில் என்று பேச்சு வழக்கிலே சொல்வார்கள். எனவே அந்த வழக்கிலே விசில் சின்னம் போட்டிருக்காங்க. விசில் போடு என்றது ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய தாரக மந்திரமாக விசில் போடு என்று இருக்கிறது. அந்த வகையில் தற்போது விசில் போடுவோம், விஜயை ஜெயிக்க வைப்போம், தாவேகாவுக்கு வெற்றி என்ற வகையிலே அவர்கள் பேசுவார்கள் என்றெல்லாம் தற்போது விஜய் தொண்டர்கள் உற்சாகமாக விசில் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். விசில் அவர்களுக்கு வெற்றி தேடி தருமா அல்லது விசில் சத்தமில்லாமல் போகுமா என்பதை வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களிக்கும் போதுதான் தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மிக மிக முக்கியமான தகவலாக விஜய் கட்சி எதிர்பார்த்த ஒரு தகவல் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் என்றால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தபடியே டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக போன்றவர்களுக்கு என்ன சின்னங்கள் ஒதுக்குவார்கள் என்பது இன்று அல்லது நாளைக்குள் தெரிய வரும். பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது 2 பிரிவுகளாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் என இருக்கிறது. எனவே யாருக்கு மாம்பழம் சின்னம் கொடுக்கப்படும் அல்லது மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டு வேறு சின்னம் கொடுப்பார்களா என்பது தெரியவில்லை. மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோரி தற்போது நீதிமன்றத்திலே வழக்கும் தொடரப்பட்டிருப்பதால் நிச்சயமாக நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் என்னவென்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே போன்று தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் தற்போதைக்கு விசில் சின்னம் விஜயின் தாவேகாவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான தகவல். எனவே சட்டப்பேரவை தேர்தல்
சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதன் முதற் கட்டமாக தற்போது நாளை மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் மோடி வர இருக்கிறார். தற்போது விஜயின் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கத்திலே திமுகவினுடைய முற்போக்கு கூட்டணி தற்போது தீவிரமாக களமிறங்கி பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஜுரம் தற்போது தமிழகத்தை தொற்றிக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். விசில் சின்னம் விஜய்க்கு கிடைத்திருப்பது அவருடைய வெற்றிக்கு விசில் சத்தமாக இருக்குமா அல்லது சத்தம் இல்லாமல் போகுமா என்பதை வரப்போகின்ற தேர்தல் நிச்சயமாக பதிலளிக்கும். ஆனால் தற்போது விசில் சின்னம் கிடைத்திருப்பது விஜய் ரசிகர்கள் கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா எங்களுக்கு அந்த சின்னம் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்றால் விஜய் அந்த விசில் சின்னத்தை பல முறை பல படங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த பிகில் படத்திலே விஜய் கோச்சாக இருக்கும்போது அந்த விசில் சத்தத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனைகள் செய்வார். எனவே அந்த வகையில் நாங்கள் தேர்தலிலும் மக்களிடம் சென்று சாதனைகள் படைப்போம் என்று கூறியிருந்த வகையில் அவர்கள் எதிர்பார்த்தபடியே தற்போது விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது. முதல் தேர்தலே பொது சின்னத்துடன் களமிறங்குகிறது விஜயின் தாவேகா என்பது மிக முக்கியமானது. பொதுவாக இது போன்ற பொது சின்னம் கோரிக்கை வைப்பார்கள், சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. கமல்ஹாசனுக்கு கிடைத்தது. தற்போது விஜய்க்கும் அந்த பொது சின்னமாக விசில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறார் என தெரியவில்லை. விஜயின் தாவேகா எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், யாருடன் கூட்டணி வைக்கப்பட தெரியவில்லை. ஆனால் பொது கட்சியாக பொது சின்னத்துடன் போட்டியிடுவதால் நிறைய தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. தற்போதைக்கு மிக முக்கியமான செய்தி, தாவேகாவின் விஜயின் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது மிக முக்கியமான செய்தி. தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக, இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை தற்போது ஒதுக்கி இருக்கிறது என்பதை மிக முக்கியமான செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.